ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2025 தமிழில் வெளியே இருக்க மதகதராஜா படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தா சின்ன வயசில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ரீயூனியன் மாரி இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே போகிறாங்க. அந்த சமயத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தா ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்தா தீர்த்து வைக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு சந்தானம் அவருடைய ஒய்ஃபு கூட சேர்த்து வைக்கிறாங்க. அதை சேர்த்து வச்சதுக்கப்புறம் மீதி இருக்க 2 ஃப்ரெண்டும் எனக்கும் ப்ராப்ளம் இருக்குன்ற மாரி சொல்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அதை பார்த்தா தீர்த்து வைக்கிறாரு. இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் இது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்டான கதையை இவர் பார்த்தா தீர்த்து வைக்கிறாரு அவருடைய பிரச்சனைகளை. ஸோ 2 பேருக்கும் சிமிலரான ஒரே வில்லன் தான் இருப்பார். எந்த மாதிரி வில்லன்னா, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு பார்த்தா ஒரு குடோனில் பார்த்தா நிறையா பொருட்களை வச்சுருப்பாங்க. அதை எரிச்சு போட்டுருவாங்க வில்லன். இன்னொருத்தருக்கு பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு கரெக்டாக இருப்பார். அவரு பார்த்தா ஒரு மெடிக்கல், ஸோ அந்த கெட்டையாதான மெடிக்கல் சப்ளை பண்ணுறதால இவர் அந்த இதுக்கு சீல் வைக்க பார்ப்பார். பட் இவரை லஞ்ச கேஸில் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ இதை எதிர்த்து அந்த வில்லனை எடுத்து நம்ம ஹீரோ பார்த்தா போராடி அவருடைய ஃப்ரெண்டை 2 பேருமே காப்பாற்றினாரா இல்லையாங்க, இதாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா 12 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாலும் நல்ல ஒரு படமாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். பட் பார்த்தா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சந்தானம் காமெடிலாம் வேறு லெவலில் கொண்டு போயிருக்காரு. ஸோ பழைய காமெடிலாம் எப்படி இருக்குமோ அதேமாரியே கொடுத்துருக்காங்க. டைமிங்கில் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியாக பார்க்குறது ஒரு லிஸ்ட் காரணம் என்ன, ஏன்னா ஒரு சில எல்லாமே கிளாமராக அதிகமாக காமிச்சிருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு போக பாருங்கள். ஸோ கிளாமர்னால் அந்த சாங்கில் அந்தமாரி நிறைய கிளாமர் அதை வச்சு தான் காமெடியில் போடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி இந்த படத்துக்கு போங்க. கண்டிப்பாக பொங்கலுக்கு நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ கதை அப்படின்னு இல்லைனாலும் காமெடிக்காக இந்த படத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நிறைய கேமியோஸ் நடிச்சிருக்காங்க. நிறையா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க பார்க்க முடியாத அந்தமாரி ஆர்டிஸ்ட்க்கும் நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு டீசென்ட் வாட்சல் மீது தான் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சாங்கும் நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம் பார்த்தா நல்லா தான் போட்டிருக்காரு. அப்பயே 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் நம்ம பார்க்க சொல்ல கண்டிப்பாக ஒரு சில இடங்கள் நமக்கு இதுவாக தான் இருக்கும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ அந்த காமெடி அந்த படத்தை தூக்கிட்டு போகுது. அந்தளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. நடிச்ச எல்லாருமே பார்த்தா பக்கமாக நடிச்சிருக்காங்க. ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃப்ரேம் பார்த்தா அடிக்கடி வேறு இடத்துல காமிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.